வெல்கம் டு மாயா பஜார். இன்றைக்கு நாம் பார்க்கும் ரெசிபி தக்காளி பிரியாணி. இதற்கு தேவையான பொருட்கள்: சாப்பாட்டு அரிசி 200 ml 2 எடுத்திருக்கேன். விருப்பப்படுறவங்க பாசுமதி அரிசியும் போட்டுக்கலாம். சாப்பாட்டு அரிசிக்கு 2.5 தண்ணி ஊற்றணும், பாசுமதினா 1.5 தான் ஊற்றணும். தாளிக்க பட்டை 1, கிராம்பு 2, ஏலக்காய் 1 வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு தட்டி வச்சுக்கணும், ரொம்ப அரைக்கக்கூடாது. புதினா, கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை தாளிக்க. பெரிய வெங்காயம் 1, சின்ன வெங்காயம் ஒரு 10-12, பச்சை மிளகாய் 5-6 வைக்கலாம். இதை அரைத்து கொள்ள கசகசா 2 டீஸ்பூனு, முந்திரி 10, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 1, சோம்பு 1/4 ஸ்பூனு, கொத்தமல்லி தூள் 1 ஸ்பூனு, மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன். இந்த ரெண்டையுமே அரைச்சி வச்சுக்கணும் நைஸாக. தாளிக்க கடலெண்ணெய், நல்லெண்ணெய் கலந்து வச்சுருக்கேன். வேணுங்கிறவங்க நெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நாட்டு தக்காளி ஒரு 12 to 15 வைக்கலாம், சைஸை பொறுத்து. தேங்காய் பால் 1 டம்ளர். எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன், கரைஞ்சிருச்சு. இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டுட்டேன். வெடிச்சோன்னே இந்த பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கின வச்சு இஞ்சி பூண்டு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை நான் போட்டுட்டேன். 1 நிமிஷத்துக்கு அப்புறம் தக்காளி போடுறேன். 10 நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வதங்கிட்டோம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தண்ணியெல்லாம் குறைஞ்சிருச்சு. இப்போ இந்த மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுவோம். ஃப்ரை ஆகிடுச்சு. தேங்காய் பால் 1 டம்ளர், இஞ்சி 4 டம்ளர். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். கொதிக்கிறப்ப உப்பு காரம் பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் காரம் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொதி வந்தோன்னா அரிசி போடலாம். அதுக்கு முன்னாடி அரிசி 1/2 மணி நேரம் ஊறி இருக்கணும். அரிசி போட்டுறேன். அரிசியும் தண்ணியும் சேர்ந்து வர்றப்ப வெயிட் போட்டுக்கலாம். ரொம்ப சேர்ந்து வந்துடுச்சு அரிசியும் தண்ணியும். இப்போ அடுத்த சிம்மில் வச்சிடலாம். 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். மூடி போட்டு வெயிட் போட்டுருக்கலாம். 7 to 10 நிமிஷம் வைக்கலாம். சவுண்ட் அடங்கிருச்சு, நல்லா வந்திருக்கு. இப்படி லேசாக கிளறி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள். இதோட ஆனியன் தயிர் பச்சடி வச்சா நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.